ஹலோ மக்களே, வணக்கம். இப்போது ஐபிஎல் நடந்துகிட்ருக்கல நம்ம மும்பை இந்தியன்ஸோட நிலைமை கொஞ்சம், அதுலேயும் வேறு ஹார்திக் பாண்டியாவை ரொம்ப வெறுக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வெறுக்கிறாங்க, டீம்லேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ ஹார்திக் பாண்டியாவும் ஒரு பிளேயர் தான். நம்ம இந்தியன் டீமுக்கு எவ்வளோ விளையாடி இருக்காருன்னு நமக்கும் தெரியும், எவ்வளோ பெரிய பிளேயர்னும் தெரியும். ஒரு பாகிஸ்தான் மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுத்ததும் நமக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கேப்டனாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இது மேனேஜ்மெண்ட்டோட முடிவு. இது ரோஹித்தை ஹார்திக் பாண்டியா நீ கேப்டனில் இறங்கி நான் வரேன்னு சொல்லி எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. பாவம் அந்த மனுஷன், யாருமே சப்போர்ட் இல்லை. சொந்த ஃபீல்டில் வந்து கேப்டன் பண்ணுறாரு. எந்த பவுலரும் சரி, ஃபீல்டரும் சரி, பேட்ஸ்மேனும் சரி, அவர் பேச்சு கேட்குற மாதிரி எதுவும் தோணலை. ஸோ அதில் வேறையும் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்திக் பாண்டியா ஹேட் பண்ணுறீங்க. ஸோ இது எப்போவுமே இது நடந்தது. ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் இருக்கும், கெட்ட நேரம் இருக்கும், எல்லாம் சம்டைம் வரதான். இது கேப்டன் ஆகினது அவரோட மேனேஜ்மெண்ட்டோட முடிவு. ஸோ நம்ம ஒரு ஆளை எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்த, ஒரு டாகு கிரவுண்டில் ஓடுது, அதை பார்த்து பாண்டியான்னு கூப்பிட்றான். உங்களுக்கு ஒரு வாட்டி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு இந்தியா டீமுக்கு விளையாடி ஜெயிச்சு கொடுக்கப்போ இப்படி ஒரு மனுஷன் தேவை இல்லை. ஒருத்தர் கேப்டனை தூக்கி இன்னொருத்தன் கேப்டனாக வந்தோட டாகு. ஓகே, ஆனால் நான் கரெக்டாக சப்போர்ட் ஹார்திக் பாண்டியா. எந்த தப்புமே இல்லை. ஹார்திக் பாண்டியா அவரோட வேலையை பார்க்குறாரு. கேப்டனா ஓகே, கேப்டன் வேலையை பார்க்குறாரு. இல்லை ரோஹித் சர்மாவை பிடிச்சி ஃபீல்டிங் விட்டாங்கன்னா அதுக்கு நிறைய பேர் சென்டிமெண்ட்டாக எல்லாம் எடுத்து நிறைய ட்ரோலெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது தலை தோனி இருக்கட்டும். தலை தோனி சென்னை சூப்பர் கிங்ஸில் இப்போ கீப்பராக இல்லாமல் ஒரு ஃபீல்டராக இருந்திருந்தாங்கன்னா ருத்ராஜ் வந்திருப்போ ருத்ராஜும் அவரை எங்கே பிடிச்சி விடணுமோ அங்கே கண்டிப்பாக விட்டுருப்பார். ஸோ இது ஒரு மேட்ச்னு வந்த ஒரு கிரிக்கெட் பிளேயராக, கிரிக்கெட்டுன்னு வந்தாலே சீனியர் ஜூனியர்னு எல்லாம் இல்லை. யார் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தான் கேப்டன் தீர்மானிப்பார். அந்த அளவுக்கு தான். அப்படி யாரையும் அசிங்கமாக நடத்த வேண்டிய ஒரு இடம் இல்லை அது. அப்படின்னு நம்ம எடுக்கிறதா நம்ம தப்பு. ஒரு ஆளை ஒரே இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லை, அதனால தான் அடுத்தவங்க நம்ம அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கு அது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி தோணுது. ஸோ இது ஒரு நார்மலான விஷயந்தான். ஒரு வைஸ் கேப்டனு ஒரு இப்போது ஃபீல்டிங் மாற்றி விட்டுறது அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயந்தான். அது ஓகே. ஓவர் செண்டியாக போட்டு நிறைய பேர் ஹேட்டை உருவாக்கி ஹார்திக் பாண்டியா மேலே திணிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு பிளேயராக நம்ம ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக எப்போவுமே மதிப்பு கொடுக்கணும். அந்த வகையில் ஐ எம் சப்போர்ட் ஹார்திக் பாண்டியா.